அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்க்க, அவரை ஆராதிக்க, நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹalleluya. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எத்தனை நல்லவர் அப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெரிய தேவன் அப்பா. அவ்வளோ பெரிய தேவன். ஆண்டவரே, உம்முடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி இந்த உலகத்திற்கு எங்களுக்காக நீர் வந்தீரே தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஓ ராக்காபா தீபால சந்தரபா லீமஹாதனபு ஷியாக்கரபல ரீகலபரபா. ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹalleluya. ஆண்டவரே, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியதப்பா. சொல்லுங்களேன் வாயை திறந்து. ஆண்டவரே, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது. ஹalleluya, ஹalleluya. அற்புதமான அன்பே, என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே. அற்புதமான அன்பே, என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே. என்றும் மாறா தேவ அன்பே, என்னுள்ளம் தங்கும் அன்பே. என்றும் மாறா தேவ அன்பே, என்னுள்ளம் தங்கும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்தாரே, அவ்வளோ தியாகமாய் நமக்காக இவ்வளோ பெரிய அன்பு ஆண்டவர் செலுத்தினார். ஹalleluya. நம்ம ஆண்டவரை உணர்ந்து, அந்த தியாகத்தை உணர்ந்து நாம் ஆண்டவரை துதிக்கலாமா? ஜோதியாய் வந்த அன்பே, பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே. ஜோதியாய் வந்த அன்பே, பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே. ஜீவன் தியாகமான தேவ அன்பே, திவ்ய மதுர அன்பே. தியாகமான தேவ அன்பே, திவ்ய மதுர அன்பே. ஆண்டவருடைய அன்பு அவ்வளவு பெரியது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய அந்த அன்பை நாம் உணராதவர்களாக நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த உலகத்தின் மாயை அன்பை ருசித்து அதையே பெருசா நினைத்து ஆண்டவர் அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களை ஆண்டவர் இன்றைக்கு தம்முடைய அன்பை ருசிக்கும்படி அழைத்திருக்கிறார். நாம் கூட அப்படிதான் ஒரு நாள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் இல்லையா? ஆனா நம்மை கர்த்தர் அழைத்தவர், நம்மை கண்டவர், அழைத்தவர். ஹalleluya. இன்றைக்கு அந்த ஒரு அன்பை நினைக்கும் போது நம்முடைய உள்ளம் எவ்வளவாய் பொங்குகிறது. அதே தேவன். ஹalleluya. ஒரு அக்காபா பாபா தாய் தந்தையை விட மேலான அன்புடைய நம்முடைய தேசன். அந்த அன்பை நம்ம சொல்லலாமா? ஹalleluya. மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே. மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே. என்னை வென்ற தேவ அன்பே, என்னில் பொங்கும் பேரன்பே. என்னை வென்ற தேவ அன்பே, என்னில் பொங்கும் பேரன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை
வாழ்த்தி வணங்கிடுவே. ஆதரவான அன்பே, நித்தம் மண்ணை போர் என்னையும் தாங்கும் அன்பே. ஆதரவான அன்பே, நித்தம் மண்ணை போர் என்னையும் தாங்கும் அன்பே. உன்னதமான தேவ அன்பே, உள்ளம் கவரும் அன்பே. உன்னதமான தேவ அன்பே, உள்ளம் கவரும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடிய போற்றிடுவே. தேவாதி தேவானை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். ஹல்லேலூயா பலரி பதர சந்தரபா லே மகாதன சே மகாந்தர பலரி கலபா. எல்லாரும் அந்த அன்பை நினைத்து ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துங்களேன். ஹல்லேலூயா. ரிகா பாபா ரிபாதர சே மகாந்தர பல ரிகலபா. யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு வெளிப்படுத்துகிற நேரம் வந்தபோது தன்னுடைய அழுகை அடக்க முடியல. சுத்தி இருந்தவங்களை வெளியே போக பண்ணிட்டு தன்னை அப்படியே சகோதரருக்கு வெளிப்படுத்தினான். இப்ப அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா அவன் செத்து போயிருப்பான்னு நினைச்சாங்க. ஆனா அதே சமயத்துல யோசேப்பு தங்களை பழி வாங்கிடுவானோ அப்படின்ற ஒரு பயமும் உண்டானது. ஆனா யோசேப்பு அவனுடைய சகோதரர்களிடம் அன்பாய் பேசி அவர்களை தைரியப்படுத்தினான். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களும் தேவனால் திட்டமிடப்பட்டது. ஒருவேளை தாமதம், ஏமாற்றம், இது எல்லாமே நிலையானதல்ல. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் கர்த்தர் திட்டம் பண்ணி நடத்தினாரே, அதே போல அவருடைய பரிபூர்ண சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீகாபா தீபால சந்தரபா. பிரியமானவர்கள், இன்றைக்கு உங்களை தேவனுடைய பரிபூர்ண சித்தத்திற்கு முற்றிலும் ஒப்பு கொடுப்பீங்களா? ஆமேன். ஹல்லேலூயா. நீங்க தேவனால் நடத்தப்படுறவங்கன்றத இந்த உலகம் அறியணும். ஆமேன். இன்றைக்கு நீங்கள் சந்தோஷமா இருங்க. ஏன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ண ஒவ்வொரு உங்களுடைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு கிடைக்க பண்றது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்க வைப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்பீர்களாம். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையிலே நடக்கட்டும் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ரீகா பாபா ரிபாதர சந்தரபா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில உங்களுடைய சித்தம் நடக்கட்டும் அப்பா, நடக்கட்டும் அப்பா. நம்மை தோற்கடிக்கணும்னு சொல்லி செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு ஆசீர்வாதமாகவே திரும்பும். ஆமேன். எல்லா தீமைகளும் நமக்கு நன்மையாகவே மாறும். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேற எனையும் படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. பொன்னை போல
புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. சொல்லுங்களேன். பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்கு மேல் சோதித்திடார் தாங்கிட பலனளிப்பார். திராணிக்கு மேல் சோதித்திடார் தாங்கிட பலனளிப்பார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. ஹalleluya பலரி பதரா ஓ ஹபதர சே மகாந்தர பலரி கபா. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நஷ்டங்கள் வந்திருக்கலாம். எது வந்தாலும் அது கர்த்தருடைய சித்தம் என்பதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரை நோக்கி சொல்லலாமாம். அத்திமரம் துளிர் வீடாமல் ஆஸ்திகள் அழிந்து நஷ்டம் வந்தாலும். சொல்லுங்க எல்லாரும், கைகளை உயர்த்தி சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. அத்திமரம் துளிர் வீடாமல் ஆஸ்திகள் அழிந்து நஷ்டம் வந்தாலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் நித்தமும் மகிழ்ந்திருப்பே. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் நித்தமும் மகிழ்ந்திருப்பே. கைகளை உயர்த்தி தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. ஹalleluya பலரி பதர. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லுங்க. ஆண்டவரே, துதிக்கிறோம். ஊராக்காபா தீபால சந்தரபா லேமகாந்தரபால ரீகலபா. எங்க வாழ்க்கையில உங்க திட்டம் தனித்துவம் வாய்ந்ததா இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.